கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய பட்ஜெட் ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதில் குறிப்பாக நான் சொல்லிடுறேன், 1.5 ட்ரில்லியன் அந்த பொருளாதார இலக்கு அப்படிங்கிறது எந்த ஆண்டு அப்படிங்கிறது பேசு 2036. 5 ட்ரில்லியன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எப்போ 2029. கொஞ்சம் நான் சொல்கிறேன், கவனிச்சிங்க. ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டீங்க. ஒரு டிட்பிட்டா மட்டும் சொல்லிடுறேன். அப்போ முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் துறை வாரியாக அப்படிங்கிறது வந்து 52,920 கோடி, அப்ராக்சிமேட்டாக 53,000 கோடி எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா எஜுகேஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 52,920 கோடி இதான் ஹையஸ்ட். செகண்ட் ஹையஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொன்னாவே, ஸோ நம்ம கல்வினா 2 பேர் இருக்காங்க. கல்வியில் 2 பேர். பள்ளி கல்வித்துறைக்கு யாரு? மிஸ்டர் ராஜ்மோகன். உயர்கல்வித்துறைக்கு யாரு? விஸ்வநாதன் அவர்கள் இருக்காங்க. ஸோ 2 பேரும் முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஊரக வளர்ச்சிக்கு யாரு? புசி ஆனந்த். ரூரல் டெவலப்மெண்ட் யாரு? மிஸ்டர் புசி ஆனந்த் அப்படிங்கிறது. ஸோ என்ன டி நகரா சொல்லுங்கப்பா. டி நகரோட எம்எல்ஏ அவருக்கு வந்து 39,609 கோடி. 39,609 கோடி செகண்ட். அந்த மாதிரி பிக்கஸ்ட் அமௌண்ட் வந்து இதுக்கு தான். மூன்றாவது பிக்கஸ்ட் அப்படிங்கிறது வந்து நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு சொன்னாவே ராஜீவ் நினைக்கிறேன், ராஜ்குமார் அப்படிங்கிறது கடலூர் அப்படிங்கிறதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் தான் அர்பன் டெவலப்மெண்ட்ல இருக்காரு. அர்பன் டெவலப்மெண்ட் வந்து 38,715 டாப் 3 கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க? எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது அர்பன் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான்காவது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா மக்கள் நல்வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. அருண் ராஜா பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் அப்படிங்கிறது 23,357 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 23,357. அடுத்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உணவு மற்றும் கூட்டுறவு. கூட்டுறவுக்கும் சேர்த்து. உணவுக்கு யார் இருக்கா? வெங்கடரமணி இருக்காரு. மயிலாப்பூர் தொகுதி ஆடிட்டர் அவர் இருக்கிறார். கூட்டுறவுக்கு யார் இருக்கா? காந்திராஜ்ங்கிறது அரக்கோணமா. அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 22,859 கோடி. அதுக்கப்புறம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எதுக்கு சார்? நெடுஞ்சாலைகள், ஹைவேஸ் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கோயம்புத்தூர்கார, சேலத்துக்காரா, போக்குவரத்து துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரா? ஆமா, நெடுஞ்சாலைகள். 21,524. அப்புறம் எரிசக்தி 15,828. காவலுக்கு 14,552 கோடி. அதுக்கப்புறம் போக்குவரத்து கொடுத்துருக்காங்க பாருங்க 13,561. நெடுஞ்சாலைக்கு 21, போக்குவரத்துக்கு 13. அதுக்கப்புறம் சமூக நலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9,800 கோடி. ஸோ ஆர்டரா நீங்க பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமா நம்ம பார்த்தது. சரி, வங்கதேசத்துக்கு செல்வது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் சொல்லியிருக்காங்க. யாருங்க? ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க முன்னாள் பிரைம் மினிஸ்டர். இந்நாள் பிரைம் மினிஸ்டர் யாரு? தாரிக் ரஹ்மான். எந்த பார்ட்டி? பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அப்ப இவங்க ஷேக் ஹசீனா இந்த கட்சி அவாமி லீக் கட்சி. நல்லா பேசுங்க. அவாமி லீக் கட்சி. வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த பேங்க் அறிவிச்சிருக்கு? ஆர்பிஐயோட. அப்ப இப்ப ரெப்போ ரேட் எவ்வளவு? 5.25. எப்பவுமே இந்த ஜூலை மாசம் அப்படிங்கறத அறிவிப்பாங்க. அது ஒவ்வொரு குவார்டருக்கு அறிவிப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குவார்டருக்கு அறிவிப்பாங்க. அப்ப 5.25 அப்படிங்கிறது ரெப்போ ரேட்டா? அறிவிச்சவர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. எத்தனையாவது? 26வது. பேசுங்க. 26. அப்ப 25 யாரு? போன ஆர்பிஐயோட கவர்னர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ராக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? என்னங்க ஒரு பேசிக் ஈஸியான கொஸ்டின். சக்தி காந்த தாஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் மட்டும் படிக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி படிச்சுக்கணும். சிபிஐ விசாரிக்க கோரிய மனுக்கள் மீதான விசாரணை ஆகஸ்ட் 12க்கு ஒத்திவைப்பு. பழனி கோயில் நிலமுறைகேடு, பழனி கோயில் முறைகேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பழனி கோயில் அப்படிங்கிறது அறுபடை வீடுகளில் ஒன்றா? அங்க யாரு மாயோனா செய்யணும்? திருமால் செய்யணும் அறுபடை வீடு. சிபிஐ அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு? 1963. சிபிஐ அப்படின்னு சொல்லப்படுது. சிபிஐயோட அகாடமி எங்க இருக்கு? காசியாபாத், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கறது பார்த்தோம். அதோட ரீஜனல் ஆபீசர்ஸ் எத்தனை இடத்துல இருக்கு? 3 அப்படிங்கறது இருக்கு பார்த்தோம். சரியா? ஸோ தமிழக பட்ஜெட் நம்ம டோட்டலா பேசிட்டோம். எவ்வளவு இருக்கு? அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எத்தனை பவுன் தங்கம், எத்தனை புடவை? ஒரே ஒரு பட்டு புடவை 8 கிராம்.